சமந்தாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு சினிமா இண்டஸ்ட்ரியிலையுமே கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு லாங்குவேஜ்லையுமே முன்னணி ஹீரோக்களோட நடிச்சு தொடர்ந்து அவங்களோட படங்களை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டைம்க்கு அப்புறமா அவங்களோட ஹெல்த் இஷ்யூ காரணமா சினிமால இருந்து விலகி இருந்தாங்க. அந்த ஹெல்த் இஷ்யூக்கான ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யசோதா, சாகுந்தலம், சிட்டாடல் அப்படின்னு பல படங்களையும் நடிச்சாங்க. இருந்தாலும் சமந்தாவோட படங்கள் முன்ன மாதிரி அடிக்கடி ரிலீஸ் ஆகாததுனால அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஃபேன்ஸுமே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சமந்தா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, தொடர்ந்து படங்கள்ல நடிக்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம்தான். ஆனா என்னோட ஒவ்வொரு படத்தையுமே என்னோட கடைசி படம் மாதிரி நடிக்க விரும்புறேன். ஸோ இனிமேல் ஒரு சவாலான கதாபாத்திரங்கள்ல மட்டும்தான் நடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு படத்தை சூஸ் பண்ணும்போது பல விதமா யோசிச்சு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க.